ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரை தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தப்பிக்கும் குற்றவாளிகள். இதன் தலைப்பு. பொதுவாக குற்றம் புரிபவர்கள் எல்லோருமே தண்டனைக்கு ஆளாவதில்லை. இதில் தெரியாமல் தப்பு செய்கிறவங்களும் இருப்பாங்க, தெரிஞ்சே தப்பு பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இந்த குற்றம் புரிந்து அதில் பனிஷ்மெண்ட் வாங்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30% பேர் தான். அப்போ பாக்கி 70% பேர் என்ன ஆகுறாங்கன்னா குற்றம் புரிஞ்சிட்டு தவிச்சுக்கிறாங்க ஈஸியாக. இந்த தப்பிக்கிற அமைப்புமே ஜாதகத்தில் கிரகங்கள் தரக்கூடியது தான். நம்மளுடைய காணொளிகளில் எல்லா நன்மை தீமை தரக்கூடிய அமைப்புகளையும் பற்றி விளக்கமாக பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இதுவும் ஒரு அவசியம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு. முதல்ல குற்றம் புரிவதற்கு தூண்டுற கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு, செவ்வாய், சனியையும் எடுத்துக்கலாம். பொதுவாக கேது குற்றச் செயல்களுக்கு கூனி குறுகி வைக்க போகிற ஒரு கிரகம். அதனால் குற்றம் பண்ணால் அது ரொம்ப மன வருத்தத்தில் அந்த சுய பச்சாதாபங்கிறதுலே வீணாக போயிடுவாங்க. ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு மனசாட்சியை இவங்களை கொண்டு விடும். அதனால் கேது இதிலேருந்து ஒதுங்கிடுறார். மீதி 3 பாவிகளான செவ்வாய், சனி, ராகு 3 பேருமே பார்த்திங்கன்னா குற்றம் செய்கிறதுக்கு ஒரு மனிதனை தூண்டுவார். அதுலேயும் குறிப்பாக உங்கள் லக்ன அசுபர்களாக இவங்க இருந்தாங்கன்னா, இதில் ராகு நடுநிலையாளர். செவ்வாய் லக்னத்துக்கு எதிரி கிரகமாக வரக்கூடிய லக்னங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுனம், கன்னி முதல் தர எதிரியாக வருவார். மகரம், கும்பம் அதாவது 50% எதிரி, 50% நல்லவருங்கிற மாதிரி வருவார். ஸோ இந்த 4 லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் குற்றம் செயல்படுறதுக்கு தூண்டுவார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் எதிரியாக வரக்கூடியவங்க யாராருன்னு பார்த்திங்கன்னா மேச லக்னத்துக்கு, விருச்சிக லக்னத்துக்கு சனி எதிரியாக வருவார். கடக லக்ன, சிம்ம லக்னத்திற்கு கடுமையான எதிரியாக வருவார். ஸோ இவங்களை சனி பார்த்திங்கன்னா குற்றம் செய்ய தூண்டுவார். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்து அதில் உங்கள் ஆப்போசிட் கிரகம், உங்களுக்கு குற்றம் செய்ய தூண்டக்கூடிய கிரகம் ராகுவோடு சேர்ந்தால் நீங்கள் குற்றச் செயலில் ஈடுபட போகிறீங்கன்னு அர்த்தம். இதில் குற்றம்ங்கிறதுனா கொலை பாதகம், மகாபாதகம்ங்கிறது மாதிரியெல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. வாழ்க்கை துணைக்கு துரோகம் இழைப்பது, பண விஷயத்தில் தப்பான முடிவுகள் எடுக்கிறது, பண விஷயத்தில் அடுத்தவங்களை ஏமாத்துறது, வேலை செய்கிற இடத்துல பித்தலாட்டம் பண்ணிடுறது, லஞ்ச லாவண்யங்கள் கையூட்டுகளில் ஊறி போகிறது, என்ன செஞ்சாலும் நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தோம்னா போதும்னு நினைக்கிறது, இது எல்லாமே குற்றச் செயல்களில் வந்துடும். குற்றங்கிறது ஒவ்வொருத்தர் தகுதிக்கு தகுந்த மாதிரி சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும். சரி, இந்த குற்றம் செய்கிறதுக்கு இந்த கிரகங்கள் துணை புரியும். அதாவது சனி, செவ்வாய், ராகு. இதில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க, சனி ராகு சேர்க்கை இருக்கிறவங்க, இந்த 3 பேருமே சேர்க்கையில் இருக்கிறவங்க குற்றச் செயல்களில் ஈடுபடுறாங்க. இதில் தப்பிக்கும் அமைப்பு யாருக்கு? பொதுவாக இந்த கிரக இணைவுகளை குரு பார்த்துட்டார்னா இவங்க குற்றம் செய்வாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அப்படியே நிறுத்திட்டு தப்பிச்சுக்குவாங்க, எஸ்கேப் ஆகிடுவாங்க. கடைசி நிமிஷத்தில் இவங்க மாட்டாமல் தன்னை காப்பாற்றி கொள்ளும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. குரு பகவானுடைய பார்வைக்கு அவ்வளோ பவர். குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தின்னு சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா, அதோடைய சூட்சமும் இதுதான். குற்றச் செயல்களில் ஈடுபடுற தன்மையை இந்த கிரகங்களின் இணைவுகள் கொடுக்கும். செவ்வாய் ராகு இணைவும் கொடுக்கும், சனி ராகு இணைவும் கொடுக்கும். ராகு தான் தூண்டி விடுற கிரகம். தூண்டி விட்டு ஒரு மனிதனை சிதறடிக்கும் தன்மை கொண்ட கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு. அதுலேயும் குறிப்பாக 1, 5, 9ஆம் இடங்களில் இவங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா கட்டாயம் இவர்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத குற்றம் செய்யக்கூடிய நபர்கள் தான். ஒன்று அந்த குற்றத்தை செஞ்சுட்டு லைஃப் லாங் பனிஷ்மெண்ட் தண்டனையில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா குரு பார்த்து எஸ்கேப் பண்ணி விட்டுருவாங்க, காப்பாற்றி விட்டுருப்பாங்க. இந்த 2. ஆனால் குற்றம் செய்யாமல் மட்டும் இவங்களால் இருக்கவே முடியாது. செவ்வாய் ராகு சேர்க்கை, சனி ராகு சேர்க்கை இருக்கிறவங்க, இந்த 3 பேரும் சேர்ந்து இருக்கிறவங்க, ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அவங்களோட ராகு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த விதி வரும். உதாரணமாக ஒருத்தருக்கு கன்னியில் செவ்வாய் இருக்குது, இன்னொருத்தருக்கு அதே கன்னியில் செவ்வாயும் தனுசில் சனியும் இருக்காருன்னு வச்சுங்க. இப்போ சனியும் செவ்வாயும் பரஸ்பரம் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. கன்னியில் செவ்வாய் இருக்கார், அவர் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு. தனுசில் சனி இருக்கார், இவர் 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறாரு. ஸோ இப்போ இது சனி செவ்வாயின் தொடர்பு ஆகிடுது. இதில் தனுசுலேயே ராகுவும் இருக்கார். இப்போ செவ்வாயின் பார்வையை ராகு வாங்கி சனியோடு சேர்ந்து உட்காந்துட்ருக்கார். இது குற்றம் புரிவதற்கான அமைப்பு. இதில் ஜாதகருடைய அமைப்பில் பார்த்திங்கன்னா சிம்மத்தில் அமர்ந்த குரு இந்த சனியையும் ராகுவையும் பார்த்துடுறார். சிம்மத்திலிருந்து குரு பகவான் சனி ராகுவை தன் சொந்த வீட்டை பார்த்துடுறார். இப்போ இவங்களுக்கு குற்றம் நடக்கும்.
குற்றச்செயல்களில் ஈடுபடுவாங்க, ஆனால் தப்பிச்சுக்குவாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். புரிஞ்சுதுங்களா? குருவின் பார்வை இந்த பாவக்கோள்களுக்கு கிடைக்கும்போது, குறிப்பாக செவ்வாய் ராகு காம்பினேஷன் அல்லது சனி ராகு காம்பினேஷனில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும்போது இவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் காப்பாற்றப்படுகிறார்கள். சரி, இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுறதுல 8 லக்னம் தான் சொன்னேன். மீதி இருக்கிற 4 லக்னக்காரங்க குற்றமே பண்ண மாட்டாங்களா? ரிஷபம், துலாம், தனுசு, மீனக்காரங்க குற்றமே பண்ண மாட்டாங்களான்னா அவங்களும் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இந்த கிரக இணைவுகள் இருந்தால் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா, இவர்கள் பயத்துடனே ஒரு செயலை செய்வார்கள். முழு துணிச்சலாக இறங்கி செய்கிற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் வராது. கடுமையான குற்றங்களை இழைப்பதிலேயே, ஏன்னா இதில் இந்த 4 வீடுமே இயற்கை சுபரான சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுடைய வீடு குருவுடைய வீடாக வந்துடுறதுனால இவர்கள் முழுமையாக குற்றச்செயல்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள தயங்கும் தன்மை கொண்டவர்களாக மாறிடுவாங்க. மேற்கூறிய லக்னத்தை தாண்டி மீதி இருக்கிற லக்னங்களில் புதனுடைய லக்னமும் சுபர் வீடு தானே, சந்திரனுடையதும் சுபர் வீடு தானேங்கிற உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இதில் சந்திரனை வந்து ரெட்டை பறவைன்னே சொல்லுவோம். ஏன்னா அவர் பாதி நாள் நல்லவராக இருப்பார் வளர்பிறையில், மீதி நாள் கெட்டவராக மாறுவார். அப்போ அவங்களும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவாங்க. சூரியனும் 50-50 சாய்ஸ் கிரகம் தான், பாதி நல்லவர் பாதி கெட்டவர். புதனுடைய லக்னங்களான மிதுனமும் கன்னியும் பார்த்தீங்கன்னா, புதன் வந்து நல்லவங்களோடு இருந்தால் நல்லவர், கெட்டவங்களோடு இருந்தால் கெட்டவர். அப்போ அவரும் மாறக்கூடியவர். அதனால தான் இந்த 4 லக்னங்களும் ஆட்டோமேட்டிக்காக ஆடாயிரும். மீதி இருக்கக்கூடிய செவ்வாயின் மேச விருச்சிக லக்னங்கள் இயற்கை பாவிகளுடைய வீடுகள். இவங்க குற்றங்களில் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம், அதுக்கு தண்டனை அடைகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம், குரு பார்த்தால் தப்பித்து கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி மகரமும் கும்பமும் சனி பகவானுடைய வீடுகள். இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய வீடுகள். இதுலேயும் வந்து குரு பார்வை காப்பாற்றிவிடும் அமைப்பு உண்டு. இப்போ உங்களுக்கு அது புரியும். இது தவிர்த்து எந்த ஒரு ஜாதகத்திற்கு புதன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் மற்றும் திக்பலம் அடைஞ்சிருந்தாலும் இவங்களும் குற்றச்செயல்களிலிருந்து தப்பிச்சுக்குவாங்க. குற்றம் புரிவார்கள், ஆனால் தப்பித்துக் கொள்வார்கள். கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒரு சக்தி வந்து இவங்களை காப்பாற்றிடும். புரியுதுங்களா? ஸோ குற்றம் புரியாமல் இருப்பதற்கு இந்த செவ்வாய் சனி ராகு சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்படி இவர்கள் இணைந்திருந்த அந்த லக்னங்கள் நமக்கு எதிர்மறையான விளைவுகளை தரக்கூடிய வீடுகளாக இருக்கிற பட்சத்தில், இப்போ உதாரணமாக ஒரு கடக லக்ன ஜாதகம், சனி ராகு சேர்க்கை 7ஆம் இடத்துல இருக்குது, குற்ற செயல் புரிய போகிறார் தெரிஞ்சிடுச்சு, எங்கேயாவது இருந்து குரு பார்த்தார்னா காப்பாற்றி விடுவார். புதன் வலுத்திருந்தார்னா நீங்களே தப்பிச்சுக்குவீங்க. இந்த 2 விதியும் இல்லாமல் இந்த இணைவு இருக்குன்னா நீங்கள் கூடுமானவரை குற்றங்கள் செய்யாதிருத்தல் நன்று. புரிஞ்சிச்சுங்களா? நமக்கு இந்த டேஞ்சரான அமைப்பு இருக்குது, அப்போ நம்ம இதில் ஈடுபடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடணும். செயல்களை தீர்மானிப்பது கிரகங்கள், அந்த கிரகங்களை நிர்வகிப்பவர் இறைவன். அதனால் நல்ல இறை நம்பிக்கை கொண்டவர்கள் குற்றச்செயல்கள் வருவதற்கு முன்பாகவே உணர்ந்து அதிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளும் தன்மை மிக்கவர்களாக இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா இடைவிடாத இறை பக்தியோடு இருப்பாங்க. எப்போதும் கடவுளுடைய நாமத்தை ஜபித்தபடி கோயிலுக்கு போகிறது, விரதம் இருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் இந்த கிரக இணைவுகள்லாம் வேலை செய்யாது. அவங்களுக்கு குற்றச்செயல் வரப்போதோ அப்படி இப்படின்னு அதெல்லாம் இல்லவே இல்லை. விதிவிலக்கு மனிதர்களை நம்ம எப்பயுமே விட்டுறலாம். அந்த மாதிரி முழு சரணாகதி தத்துவத்தோடு இருக்கிறவங்க வெறும் 5% பேர் தான். 100 பேர் பிறக்கிறாங்கன்னா அதில் 5% பேர் தான் வந்து அந்த சரணாகதி தத்துவமாக கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கரை சேர்ந்துருவாங்க. பாக்கி ஒரு 15 பேருக்கு இந்த குருவோ புதனோ வலுத்து அவங்கள காப்பாற்றி விட்டுரும். குரு பார்வையில் குரு வலுத்தவர்கள் குற்றச்செயல்கள்லேருந்து தப்பிச்சுக்கிறாங்க. புதன் வலுத்தவங்க லாஸ்ட் மினிட்ஸில் என்னமாவது ஒன்று பண்ணி தப்பிச்சுக்குவாங்க. மீதி இருக்கிற 80% மக்களும் குற்றம் செய்து தண்டனை அனுபவிப்பவர்கள் தான். இந்த 80% மக்களுக்கு தான் இந்த பதிவு. உங்கள் ஜாதகத்தில் சனி செவ்வாய் ராகுவின் தொடர்புகள் இருக்குது அப்படின்னா, அதுவும் இயற்கை பாவ வீடுகளில் இந்த தொடர்பு இருந்துச்சுன்னா கட்டாயம் பெரிய குற்றச்செயல்களில் ஈடுபட போகிறீங்கன்னு அர்த்தம். குரு பார்வை இருந்தால் தப்பிச்சிங்க, புதன் வலுத்து இருந்தால் தப்பிச்சிங்க. அப்படி இல்லைன்னா உங்களை சுய கட்டுப்பாடு செய்து கொள்ள வேண்டியது அவசியம். நமக்கு இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்குது, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். எதுக்குமே பெருசாக சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செய்துவிடக்கூடாது என்பதில் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ செவ்வாய் சனி ராகு இவங்க குற்றங்களை தூண்டி விடுற கிரகங்கள். இதில் செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்து மகர கும்ப லக்னக்காரர்களுக்கு மிக அதீதமான கெடுதலையும், மிதுன கன்னி லக்னக்காரங்களுக்கு மிக அதீதமான கெடுதல்களையும் தர தேங்க மாட்டாங்க. சனி ராகுவனுடைய காம்பினேஷன் வந்து கடகசிம்ம லக்னக்காரங்களுக்கு மிக அதீதமான கெடுதல்களையும், மேச விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அதீதமான கெடுதலையும் தர தயங்க மாட்டாங்க. மீதி இருக்கிற தனுசு மீனம்
ரிஷபம் மற்றும் துலாம் லக்னக்காரங்க நேச்சராகவே ஒரு இறை சக்தி இவர்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். பெரிய குற்றங்களில் ஈடுபடுறதுக்கு மனசாட்சி ஒத்துக்காதுங்கிற மாதிரி தப்பிப்பாங்க. இதில் குருவின் பார்வை பெற்ற இந்த பாவக்கோள்கள் குற்றச்செயல்களில் இருந்து உங்களை விடுவிக்கும். புதன் வலுத்தவர்கள் திக்பலமாக இருந்தாலும் சரி, ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தாலும் சரி, நீங்களும் குற்றங்களிலிருந்து கடைசி நிமித்தத்தில் காப்பாற்றப்படுவீர்கள். மற்ற அமைப்பு உள்ளவர்கள் குற்றம் புரியாதிருத்தல் நன்று என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.